இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னாங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை சங்கீதம் 56வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். என் அலைச்சல்களை தேவரே எண்ணிருக்கிறேன், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதக்காரராகிய தாவீதை சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்களாம். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில அவரை விழத்தள்ளும்படி அநேக சத்துருக்கள் எழும்புறாங்க. இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய உயிரை எடுக்கும்படியாக நிறைய மனிதர்கள் சத்துருக்களாக எழும்புகிறார்கள். அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருமோ அந்த வார்த்தையில தப்பு கண்டுபிடிச்சு அவரை அழிக்கும்படியாக ஒரு கூட்டம் எழும்புறாங்க. இவர் கால் சறுக்கும், இவரை கீழே விழத்தள்ளலாம் என்று சொல்லி பார்க்குறாங்க. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஏகமாய் கூடுகிறார்களாம் தாவீதுக்கு விரோதமாக. ஆனால் தாவீது சொல்றாரு, ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தாவே, என் அலைச்சல்களை எல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீங்க, நான் வடிக்கிற கண்ணீர் உங்க துருத்தியில நீங்க கணக்கு வச்சிருக்கீங்க என்று சொல்லி அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த பிறகு அடுத்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 9வது வசனத்துல, நான் உம்மை கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். இவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாரு. ரெண்டாவது, கர்த்தருடைய கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறார் என்கிறதையும் சொல்றாரு. அது முடிச்ச உடனே சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீர் வடிக்கிற எந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்துல இறங்கி வருகிறார். உங்களுக்கு விரோதமாக அநேகர் ஏகமாய் கூடி உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், கிரியை செய்யலாம், உங்களை அழிக்கும்படியாக எழும்பி நிற்கலாம். ஆனால் நீங்களோ நாமோ தேவ சன்னிதானத்துல கர்த்தாவே என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்துல இறங்கி வருகிறார். நீங்க பாருங்க, வேதத்துல எங்கெல்லாம் ஜனங்கள் அழுதார்களோ, கர்த்தருக்கு முன்பாக கண்ணீர் வடித்தார்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் அவர்கள் பட்சத்துல வந்து நிற்கிறாராம். அல்லேலூயா. அன்னால் அந்த தேவாலயத்துல கண்ணீர் வடித்து ஜெபித்தா பிள்ளையே இல்லை அந்த அம்மாவுக்கு. கர்த்தர் அந்த அம்மாவுடைய பட்சத்துல இறங்கி ஒரு ஆண் பிள்ளையை தீர்க்கதரிசியாகவே கொடுத்தார். இப்படி வேதத்துல அநேக கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அவங்க பட்சத்துல, அவங்க சைட்ல அவர்களுக்கு துணை செய்யும்படியாக கர்த்தர் இறங்கினார். அதே போல இந்த வசனத்தை கேட்க உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் வடிக்கலாம், உங்க வறுமைக்காக நீங்க கண்ணீர் வடிக்கலாம். யாரோ எங்கேயோ சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்க பட்சத்தில் இறங்கி வருவார். உங்க கண்ணீர், நீங்க வடிக்கிற கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் கூட கர்த்தர் வீணாக்கவே மாட்டார். எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு முன்பாக அழுகிறதை நிறுத்தி கர்த்தருக்கு முன்பாக நீங்க அழுது ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்கள் அழுகை களிப்பாக மாறும். உங்க கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாய் துடைப்பார். உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நீ கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தரும் பட்சத்தில் வருவார். எப்படி வருவார் அப்படின்னா, யாருக்காக இறங்கி வருவாருன்னா, எந்த மனுஷனுக்கு முன்பாக இல்லாம, அவன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாம கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் அழுகிறானோ, கண்ணீர் வடிக்கிறானோ, அவன் பட்சத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு நீங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு மருத்துவமனையில ஹாஸ்பிட்டல்ல அழுது கொண்டிருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க யாருமே உங்களை பார்க்காம இருந்தாலும் கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உன் கதறலை கேட்கிறார். நீ கதரை கொண்டிருக்கிற, நீ அழுது கொண்டிருக்கிற, கண்ணீர் வடித்து யார் எனக்கு சகாயம் பண்ண உண்டு என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை கண்டபடியினால உன் பட்சத்துல நான் இறங்கி வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. அநேக ஆண்டுகளாக உங்களுக்கு ஒருவேளை பிள்ளை இல்லாம இருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கலாம். நீங்க கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தரே இறங்கி வந்து உங்க பட்சத்துல அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே,
யாரெல்லாம் உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இந்த வசனத்தை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரே ஜெபிக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமையினால ஆண்டவரே நீங்க அவங்க பட்சத்தில் இறங்கி வருவீராக. கர்த்தர் இறங்கி வரும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் தானாய் நடக்கிறது அல்லவா? உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியாய் செய்யும். கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும். கண்ணீரை களிப்பாய் மாற்றும். இது அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.